நம்பிக்கை பெருகட்டும். இயேசு, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையைப் போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார் என்று லூக்கா எழுதிய நற்செய்தி 22வது அதிகாரம் 31 மற்றும் 32வது இறை வார்த்தைகளில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இதிலிருந்து பல முக்கியமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சோதிக்க வேண்டும் என்றால் சாத்தான் முதலில் ஆண்டவரிடம் அனுமதி கேட்க வேண்டும். அதன் பின் தான் அவன் அவருடைய பிள்ளைகளை சோதிக்க முடியும். ஆனால் நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, இந்த கஷ்டத்தை என்னால் தாங்கவே முடியலப்பா, எப்படி தான் நான் இதிலிருந்து வெளியில் வரப்போகிறேனே எனக்கு தெரியல, இந்த கஷ்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய சாத்தானை விரட்ட மாட்டீங்களா என்று ஏதோ சாத்தான் தன் இஷ்டப்படி நம்மை சோதிக்கிறான் என்று வேண்டுகிறோம். ஆனால் இந்த விவிலிய பகுதியில் இயேசு மிகவும் தெளிவாக அவரது அனுமதியுடன் தான் சாத்தான் நம்மை சோதிக்கிறான் என்று சொல்கிறார். ஆண்டவர் முடியாது, நீ சோதிக்கக்கூடாது என்று அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அவனால் நம்மை தொடவே முடியாது. எப்படி சோதிக்கப் போகிறேன் என்பதையும் சாத்தான் ஆண்டவரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று இதிலிருந்தும் யோபுவின் சோதனையிலிருந்தும் யோபு 1:10 முதல் 12 வரை நாம் தெரிந்து கொள்கிறோம். புனித பேதுருவை கோதுமையை புடைப்பது போல சோதிக்க அனுமதி கேட்டான் என்று நாம் இங்கு பார்க்கிறோம். அதாவது துன்பத்தின் மேல் துன்பம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வந்தால் என்ன ஆகும்? விசுவாசம் தளர்ந்து போகும். ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டதெல்லாம் போதும், ஆண்டவர் என்னுடைய வேண்டுதலை கேட்கவே மாட்டேன்றாரு, போதும் இதோடு நிப்பாட்டிக்குவோம் என்று விசுவாசத்திலிருந்து நழுவி போகத்தான் மனம் சொல்லும். அதனால்தான் இயேசு சொல்கிறார், சீமோனே, நீ அப்படி சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக நான் உனக்காக மன்றாடினேன் என்று. அதாவது, நீ இந்த சோதனையிலிருந்து இந்த வழியில் தப்பித்துக்கொள் என்று நான் உனக்கு சொல்லப் போவதில்லை. மாறாக இந்த சோதனையில் விழுந்து விடாதபடி இருக்க தேவையான விசுவாசத்தில், நம்பிக்கையில் தளராதிருக்க உனக்காக தந்தையிடம் மன்றாடினேன் என்று சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் மேல் உள்ள நமது நம்பிக்கை ஸ்ட்ராங்காக, பலமுள்ளதாக இருந்தால் எந்த சோதனையிலும் நாம் வெற்றி பெற முடியும். ஆண்டவர் மேல் பக்தி வைராக்கியமுள்ள கல்லூரி மாணவன் டேவிட். நல்ல கல்லூரி ஒன்றில் அவனுக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு. நாளைக்கு அட்மிஷன் ஃபீஸ் கட்டி ஆகணும். கையிலோ பணம் இல்லை. கவலையோடு வீட்டிற்கு திரும்பி சென்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் ஒரு பர்ஸ் கிடக்குது. எடுத்து பார்த்தா அவன் கட்ட வேண்டிய ஃபீஸ் மணி அதில் இருக்கிறது. கூடவே ஒரு மனிதனின் ஃபோட்டோவும் அட்ரஸும் அதில் இருக்கிறது. டேவிடுக்கு இது ஒரு சோதனை தானே. ஒரு குரல் சொல்லுது, நீ ஆண்டவர் கொடுத்த பணம் தான் இது, இதை யூஸ் பண்ணிக்கோ, இதை எடுத்து நீ ஃபீஸை கட்டிடு அப்படின்னு. இன்னொரு குரல் சொல்லுது, இது உன்னுடைய பணம் இல்லை, பாரு அதில் அட்ரஸ் இருக்குது, அங்கு போய் இதை உரியவரிடம் நீ கொடுத்து விடு என்று. டேவிட் இந்த சோதனையில் வெல்வது அவனது நம்பிக்கையின் பலத்தை பொறுத்தது தான். அவன் சொல்கிறான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 எபிரேய வாலிபர்களுக்கும் அவர்களது நம்பிக்கை நிமித்தம் உதவிய என் ஆண்டவர் எனக்கும் நிச்சயம் ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செய்வார், நிச்சயம் உதவி செய்வார். அப்படியே எனக்கு அவர் வேறு எந்த வழியிலையும் உதவி செய்யலைனாலும் நிச்சயம் நான் இந்த பணத்தை ஃபீஸ் கட்ட உபயோகிக்கவே மாட்டேன். ஏன்னா இது ஒரு அநீதியான செயல், என் ஆண்டவருக்கு பிடிக்காத செயல். நிச்சயம் அந்த அட்ரஸுக்கு போய் உரியவரிடம் நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட நம்பிக்கை பெருக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்காக மன்றாடுவேன் என்று சொல்கிறார். ஆகவே அன்பானவர்களை, தாங்க முடியாத துன்பமா? ஆண்டவரை துன்பத்தை நீக்கும் என்று வேண்டுவதை விட இந்த துன்பத்தை சகிக்க தேவையான நம்பிக்கையை என்னில் பெருக்கும் என்று ஜெபிப்போம். நம்மில் உள்ள நம்பிக்கையை பெருக்கி பொன்னை போல நம்மை புடமிட்டு பின் ஜொலிக்கச் செய்வார் நம் ஆண்டவர். ஜெபம் செய்வோம். விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன எங்களது அன்பு தெய்வமே, எங்கள் விசுவாசம் பெருக்க நீர் எங்களுக்காக மன்றாட வேண்டுகிறோம். ஆமேன்.